இங்கே நிற்கிறதே சேஃப் இல்லை சத்தியமாக. கிடைக்க பாடி கிடைக்கலையா? பாடி கிடைக்கல. பாடி 8 கிட்டு பாக்கி கிடைக்கல. பாருங்க பாருங்க வண்டி கீழே. இது எல்லாமே அங்கே அப்போ அந்த லேண்ட்ஸ்லைடில் ஆனப்போ இருந்த அந்த ஸ்பாட்டுங்க. இன்னும் அவங்க இதுலேருந்து மீண்டே வரலைங்க. ചേട്ടാ ഇത് ലാൻഡ്സ്ലൈഡ് ഏരിയാവോ? ലാൻഡ്സ്ലൈഡ് ഏരിയാവോ? അല്ല ഇത് പുഴയാണ്. ആ കുറച്ച് ഭാഗം ഉണ്ടായിരുന്നു. ഇത് ഫുള്ളാகவே லேண்ட்ஸ்லைடான ஏரியாங்க. ஐயோ ஏங்க பாருங்க, மொத்த கடைக்குள்ளேயும் மண் இறங்கியிருக்கு. ஐயோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் வீடியோவில் பார்த்தேங்க ஒரு சிசிடிவி, அது இதான்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வீடாக இருந்தது. பாவங்க எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கை வீடு போயிடுச்சு. போஃபேம் ஒரே நைட்டில் ஒரு 2 ஊர் இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சு போச்சு. முண்டக்கை, சூரமலை. இப்போ நம்ம அந்த சூரமலை வில்லேஜில் தான் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு அண்ணா நம்மளுக்கு இந்த வில்லேஜில் என்ன ஆச்சு எல்லாமே நம்மளுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறாரு. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னும் இதை சீரமைச்சிட்டு தாங்க இருக்காங்க. சுற்றியுமே பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணியிலே போயிடுச்சுங்க. ஐயோ புது காரான்னு தெரியல. ஏன் பழைய காரா? அப்போ தண்ணியில் அடிச்சுட்டு போன காரா? சரி அடிச்சுட்டு பெட்ஷீட்லேருந்து எல்லாம் கிடக்கு பார்த்தியா? பாருங்கள் வீட்டில் இந்த பெட்டு கிட்டு எல்லாம் எழுத்துட்டு போயிருக்கு. இந்த வீட்டை பாருங்க, ஒத்த தூணில் நின்றுருக்கு. அந்த ஒத்த தூணில் தான் நின்றுருக்கு முன்னாடி. இங்கே நிற்கிறதே சேஃப் இல்லை சத்தியமாக. ஐயோ வீட்டை பாருங்க உள்ள. மாதிரி 200 வீடுகள் இருந்த இந்த இடத்துல இப்போ ஒரு வீடு கூட கிடையாது. கேரளா கவர்மெண்ட் இங்கே யாருமே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே யாருமே ஸ்டே பண்ணுறக்கு அலோடும் கிடையாதுங்க. எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க? 1000 பேர் எடுத்துருக்கு. இங்கே மட்டும் 1000 பேர் செத்துருக்காங்க. 6 மாதம் ஆச்சு இதோட. இப்போ இங்கே யாரும் ஸ்டே அலோடு இல்லை. எல்லாத்துக்கும் வாடகைக்கு விட்டாங்க. கவர்மெண்ட் எதுவும் அப்போ ഗവൺമെന്റ് ഒന്നും ആക്കില്ല, ശരിയാക്കുന്നു. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஃபண்டு கிடைக்கல. നമുക്ക് എന്ത് കിടക്കും? ഇവർക്കെല്ലാം 6 ലക്ഷം രൂപ കിടക്കും. ഞങ്ങളെല്ലാം രക്ഷപ്രവർത്തനം. அங்கே வந்து உங்கள் வீடு? எங்கள் வீடு நீலிக்காப்பில் இருக்கு. இங்கே பள்ளி இல்லை, பள்ளி பாருங்க. பைக்கு இந்த பைக்கு இதெல்லாம் பைக்கு ஐயோ ப்ரோ, அவன் எவ்வளோடா கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான். அதெல்லாம் 1000 பேர் இங்கே செத்துருக்காங்களா ப்ரோ? அதான் சொன்னாங்க 1000 பேர் ப்ரோ. ஐயோ நியூஸ்லாம் 200-300 பேர் தான் சொன்னாங்க. 1000 அவர் பஞ்சாயத்து கணக்கு. பாக்கியெல்லாம் எத்தனை பேர் இருக்கு? டூரிஸ்ட் வேற பெங்காலி எல்லாம் போச்சு. பெங்காலி 3 பஞ்சாயத்து கணக்கு 200. மலையாளிஸ் விட புக்கு பாருங்க. புக்குங்க அப்படியே அந்த ட்ரெயில வச்சுட்டு போகணும். புக்கு இருந்து அப்படியே வச்சு போயிருக்காங்க. புக்கு இருந்து அப்படியே வச்சு போயிருக்காங்க. வச்சுட்டு போகும்போது சாகமாக தூக்கிட்டே போக முடியும். இது அப்படியே வீடாக வந்துருக்கும். இது வரைக்கும் கரெக்டா இந்த வீட்டோட ஓனர் இது வரைக்கும் வீடாக வந்துருக்கு. பாருங்க வண்டி கீழே. டைவல் இந்த 1:15 ராத்திரியில் நைட்டு தூக்கத்தில் தூக்கம்ல 1:30 மணி. இது ஆக்சுவலாக தண்ணி ஓடுற இடம். அது எப்பயுமே இந்த அங்கேருந்து தான் வந்தது. அந்த அங்கிருந்து தான் வந்தது. அங்கே மலை இருக்குல்ல, அங்கே பாலை கம்பி பாலுங்க வெயில் பாலுங்க அங்கிட்டு பார்க்கலாம். பார்த்தோம், நாங்கள் பார்த்தோம். அந்த சந்து பெருசா அது இருந்து இப்படி இங்கே வந்தது ஃபுல்லாக. இங்கே அடிச்சு இங்கே போச்சு. ஐயோ இந்த நதியெல்லாம் அங்கே கூட ஒய்குது. இது இப்போ இங்கிட்ட காட்டல. அங்கே இப்படி எல்லாம் வீடு இருந்துச்சு. இதெல்லாம் வீடு இருந்துச்சா இங்கே? இதான் தங்கச்சி வீடு. இதான் தங்கச்சி வீடா? ஒருத்தர் கூட கிடைக்கலையா? பாடி கிடைக்கலையா? பாடி கிடைக்கல. பாடி 8 பேர் கிட்டு பாக்கி கிடைக்கல. பாடியே கிட்டல. 15 பேர் போயிட்டு 8வது கிட்டு. அந்த கை காலி கேட்டா. இதை தங்கச்சி வீடு இதல்ல, இருந்த இடமே தெரியல. இல்லை இതാണ് தர. ഇത് തങ്കച്ചി അനിയത്തി വീട് അടുത്തടുത്തായിരുന്നു. പുതുസ് വീട്. புது வீடு ഇവിടെ
പള്ളി இருக்குல்ல പള്ളി പള്ളിന്റെ അവിടെ എല്ലാം പള്ളിവാസൽ തപ്പിച്ചിരിച്ചതാണ് ഒന്നും പള്ളി പകുതി പോയിച്ച് പകുതി ഉണ്ട് പോയി അതിൽ ഒരു മുസ്ലിയാർ പോയിച്ച് അയ്യോ ഇത് അണ്ടാളെല്ലാം അങ്ക എന്താ കിട്ടും അതാ ഫസ്റ്റ് ഇമ്പാക്ട് ഏരിയ അങ്ക എന്താ ഫസ്റ്റ് இதெல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் இங்க சரி சரி 1 மணிக்கு நைட் 1 மணிக்கு என்னடா தெரியும் தூக்கத்துல ஒரு செகண்ட்ல ஏச்சடா ஒரு செகண்ட்ல சவுண்ட் எதுவும் கேட்கல அங்கதான் கேட்டு சவுண்ட் எப்படி கேட்டுச்சு எந்த மாதிரி கேட்டு ரொம்ப சவுண்ட் துப்பு அந்த மாதிரி நல்லா மழை பாறை உருண்டு പിന്നെ മഴയല്ലേ பாறை இது ஃபுல்லா மலையில இருந்த பாறைடா புரியல இந்த பாறை எல்லாம் அங்க இருந்து வந்தது ஆளு இப்போ இதுக்குள்ள கூட இருக்கலாம் தானே தூக்க முடியல ஐயோ எப்படி தூக்குறது ட்ரெயினில் தான் தூக்கணும் எத்தனை பாருங்க இது ஃபுல்லாக தெரியுதா காரு ப்ரோ இது ஏதோ காரு இது ஏதோ மெட்டல் தெரியுதா வீடு இது ஃபுல்லாக வீடியா ஃபுல்லாக வீடு வாரியா ஐயோ ஐயோ இது ஃபுல்லாகவே வீடு பார்த்து வாங்க கம்பி வீடு ஃபுல்லாக தெரியுதா இங்கே தண்ணி லேண்ட்ஸ்லைட் ஆகி எவ்வளோ மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சு 6 மாதம் கூட ஆச்சு 6 மாதம் 6 ദിവസം ஆச்சு இன்னையோட இன்னைக்கு டேட்டு 15 ദിവസം ஆச்சு 15 ദിവസം ஆச்சு அதான் ஃபுட்டு உங்களுக்கு அந்த டைமில் ஃபுட்டு அதெல்லாம் கரெக்டாக கிடைச்சா கிளாத்து ஃபுட்டெல்லாம் அந்த டைமில் கிடச்சி இப்போ கிட்டல இப்போ கம்மியாயிருச்சா சரி இப்போ இல்லை தீரல் இப்போ போயிடக்கு மாத்திரமே இதெல்லாம் இப்போ அவங்க இறந்தாங்கல்ல இந்த வீட்டில் ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்கல்ல அவங்களாம் எங்கே இருக்காங்க அவரெல்லாம் പിന്നെ மேப்பாடி சரி சரி கல்பட்டாவில் அந்த மாதிரி ஏரியாவில் கவர்மெண்ட் செட்டில் பண்ணி வாடகைக்கு 6000 ரூபா வாடகை கொடுத்து இவங்க இருக்க சொல்லிட்டாங்க അല്ല വാടക 6000 ഇവർ കൊടുക്കും ഗവൺമെന്റ് കൊടുക്കും ഓക്കെ ഓക്കെ വീട് 10 റുപ്യ ആയിരുന്നാ 4 കൂട്ടിയിട്ട് ഇവർ കൊടുക്കണം ഓക്കെ நம்ம தாமസം 300-350 கோடியெಲ್ಲ 350 வாடி இங்க இருந்தல்ல இங்க கீழே இருந்து எடுத்துட்டு போயிருச்சு தண்ணி அங்க இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதான் வீடுல அங்க வீடுங்க இதான் ஸ்டார்டிங்கா வீடா இல்ல வீடு முண்டக்காயிரு இருக்கு அங்க அந்த ஒரு இத ஃபுல்லா முடிச்சிட்டு வந்து தான் இங்க வந்திருக்கு இதான் ஃபைனலா இல்ல இது இதான் எண்ட் எண்ட் இதெல்லாம் அங்க போறோம் அங்கேயும் வீடு அழிச்சிருக்காங்க அங்க எல்லாம் வீடு அப்புறம் அதிகமா இறந்தது முண்டக்காய் அதிகம் இந்த இடத்துல குறை பேரெல்லாம் தப்பி காய்ச்சல ஓ உள்ள ஃபுல்லா மண்ணு இருக்கு தெரியுதா இந்த வீடை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லை பாருங்க பாருங்க துணி அங்க போட்டிருந்த துணியெல்லாம் அங்க கிடக்கு பாருங்க தெரியுதா துணி பாரு அப்படியே மொத்தமா உள்ள போயிருச்சு அங்க பாரு அதான் சந்து பாரு மலையிலேருந்து இங்க வந்திருக்கு போயிட்டே இருக்கும் 8 கிலோமீட்டர்